அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மதுரை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் மாரிசாமியிடம் கேட்கலாம். இந்த மாரிசாமி வணக்கம். இந்த திடீர் ஆய்வு எதற்காக, வேறு யார் யாரெல்லாம் அவரோடு இருக்கின்றனர், விவரங்கள்? தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 3 நாள் அரசுமுறை பயணமாக, அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் பயணமாக மதுரை, சிவகங்கை, பரமக்குடி ஆகிய இடங்களுக்கு செல்வதற்காக நேற்று மதுரை வந்தார். இன்று காலை அவர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி மதுரை ஒத்தக்கடை பகுதியில் உள்ள மைதானத்தில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதாக இருந்தது. அவர் திடீரென அவரது கார் அவர் தங்கியிருக்கும் விடுதியில் இருந்து கிளம்பி அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு வந்துவிட்டது. ஏனென்றால் திடீர் ஆய்வு மேற்கொள்வதாக அரசு ராஜாஜி மருத்துவமனையின் உள்ளே சென்று அங்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுடன் இருப்பவர்களை சந்தித்து அவர்களிடம் சிகிச்சை எப்படி இருக்கிறது, மருத்துவர்கள் எப்படி கண்காணிக்கிறார்கள், செவிலியர்கள் முறையாக நடந்து கொள்கிறார்களா, சுகாதார பணியாளர்கள் முறையாக இருக்கிறார்களா என்றெல்லாம் விசாரித்தார். அந்த திடீர் ஆய்வின் போது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை முதல்வர் மற்றும் மதுரை அமைச்சர் மூர்த்தி, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், அதுபோக தங்க தமிழ் செல்வன் உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் உடன் இருந்தார்கள். மேலும் உயரதிகாரிகள் மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகராட்சி ஆணையர் ஆகியோர் எல்லாம் இருந்தார்கள். இந்த திடீர் ஆய்வு மேற்கொண்டதால் மதுரை மாவட்ட ஆட்சியர் கூட அரசு மருத்துவமனையின் அவர் செல்லும் பாதை ஒரு பாதையாக இருந்தது, ஆட்சியர் செல்லும் பாதை ஒரு பாதையாக இருந்தது. இப்படியெல்லாம் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அதுபோக அந்த பகுதியில் அதாவது அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அவர் திடீர் ஆய்வு மேற்கொண்டதால் அவர் வந்து இறங்கும் பகுதி கூட சுத்தம் செய்யாமல் திடீரென சுகாதார ஆய்வாளர்கள் வந்து துடைப்பத்தை வைத்து கூட்டிக் கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் பார்க்கவே வியப்பாக இருந்தது. இந்த மாதிரி எல்லாம் திடீர் ஆய்வு மேற்கொண்ட உதயநிதி ஸ்டாலின் விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.